ஒரே இரவில் கலைக்கப்படும் நாடாளுமன்றம் தயார் நிலையில் வர்த்தமானி. தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவிற்கு விரைவில் தேர்தல். தென்னிலங்கையில் சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதிகள் 7 பெண்கள் கைது. வாகனங்களை இறக்குமதி தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய அறிவித்தல். திருகோணமலையில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது. அரசு தனியார் பேருந்து போட்டியால் பயணிகள் தொடர்ந்தும் பாதிப்பு. விடுதியை கையளிக்காத வைத்தியர் அர்ச்சுனா போராட்டத்தில் குதிக்கவுள்ள அரச வைத்திய அதிகாரிகள். கொழும்பில் படுகொலை செய்யப்பட்ட கிளப் வசந்த குறித்து அமைச்சர் டிரானலஸ் வெளியிட்டுள்ள தகவல். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்காத பட்சத்தில் அன்றைய தினம் இரவே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு வர்த்தமானி தயார் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது ஸ்ரீலங்கா அதிபருக்கு சவாலாக உள்ளதால் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மையை போக்கும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் அவருக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையால் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக பொதுத் தேர்தல் நடாத்தப்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். அத்துடன் தற்போதுள்ள அரசியலை வேறு திசையில் மாற்றும் நிலை தற்போது உருவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதை இடைநிறுத்துமாறு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அமைச்சின் செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளார். அதிபர் தேர்தலை நடாத்துவது தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகங்களை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மக்கள் அனைத்து வைத்தியர்களையும் நோக்கி கை நீட்டக்கூடாது எனவும் அனைவரும் மோசமானவர்கள் இல்லை எனவும் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஜாலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசியல்வாதிகள் இறுதியாக மக்களை தோற்கடித்துள்ளார்கள். ஆனால் மக்களுக்கு ஒரு அடிப்படை விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தியுள்ளேன். நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை. ஆனால் சாவகச்சேரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மீது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதாவது மத்திய சுகாதார அமைச்சிற்கு என்று அழைக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்கு வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்காததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவும் நாம் வலிந்து தொழிற்சங்க போராட்டத்திற்கு தள்ளப்படுவோம் எனவும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சமீப காலத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை தொடர்ந்து முன்னைய பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா கடந்த 7ஆம் தேதியன்று மத்திய சுகாதார அமைச்சிற்கு அழைக்கப்படுவதாக எழுத்து மூலம் தெரியப்படுத்தியும் அதனை அவர் ஏற்காமலும் புதிதாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகருக்கும் வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலையை தோற்றுவித்ததுடன் நோயாளருக்குரிய சேவையை வழங்குவதில் பல சிரமங்களை ஏற்படுத்தியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக மற்றைய வைத்தியர்களால் முறையாக திணைக்களத்திற்கு கட்டணம் செலுத்தி பாவித்து வந்த அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட வைத்தியசாலை தங்குமிட விடுதிகளை வற்புறுத்தி பெற்றுக்கொண்டதுடன் மட்டுமல்லாது இவர் இவ்வைத்தியசாலையின் ஊழியர் அல்லாத போதும் இதுவரை விடுதியை ஒப்படைக்க மறுத்து வருகின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் சம்பள பணத்தின் மிகுதியை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் தர மறுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட காணொலியொன்றின் மூலம் அர்ச்சுனா ராமநாதன் குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தன்னுடைய மேலதிக கொடுப்பனவானது இன்று வரை வழங்கப்படவில்லை என்றும் அதற்கான தரவுகளை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் கேதீஸ்வரன் பெற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் அர்ச்சுனா கூறியுள்ளார். அத்தோடு தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கும் பிரதேசங்களில் ஒருபோதும் சேவையை தொடரமாட்டேன் எனவும் கூறியுள்ளார். மேலும் அரசினால் வழங்கப்பட்டுள்ள விடுதியை 3 மாத காலம் தனது பாவனைக்காக வைத்திருப்பதாகவும் அதனை உடைக்கவோ வேறு நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனால் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்ட ஜெனரேட்டர் மின்பிரபாக்கி வழங்கப்பட்ட விவகாரத்தின் பின்னணியில் பாரிய அரசியல் நிகழ்ச்சி நிரல் உள்ளதாக வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல்வாதிகள் தனது விடயத்தில் புகுந்து விளையாடி தன்னை ஒரு பேசுபொருளாக மாற்றி தனது உயிரை கூட பணயம் வைக்கும் அளவிற்கு மாற்றிவிட்டார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஐபிசி தமிழ் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் வடக்கு அரசியல்வாதிகள் தமது ஆதரவாளர்கள் மூலம் தன் மீது கண்டனங்களையும் விமர்சனங்களையும் மக்கள் மத்தியில் பரப்புவதாக வைத்தியர் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். பங்களாதேஷில் பல்கலைக்கழக மாணவர் குழுவினால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்து மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் காரணமாக போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தினை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வதந்திகள் பரவுவதை தடுப்பதற்காக தொலைபேசி இணைய சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை மீளப்பெறுமாறு கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தந்தையின் இறுதிச் சடங்கிற்கு லண்டனிலிருந்து யாழ்ப்பாணம் வருகை தந்தவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைநகர் மணற்காட்டு பகுதியைச் சேர்ந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது தந்தையின் இறுதிக்கிரியைகளுக்காக கடந்த 30ஆம் தேதி குடும்பத்துடன் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதிக்கு வந்திருந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிரகிரியவில் அடையாளம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த இறக்கும்போது நாடு முழுவதும் கடனாளியாக இருந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் உயிரிழந்த கிளப் வசந்து ஆடம்பர வாழ்க்கை நடாத்தும் காணொளிகள் பல்வேறு சமூக ஊடகங்களூடாக வைரலாகிய போதிலும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவரது தொழிலில் ஏற்பட்ட நட்டத்தினால் அவர் பாரிய அளவில் கடன்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாக அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். மேலும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரிடம் ஊடகங்கள் முன்பாக கேள்வி எழுப்பிய டிஐஜி உள்ளிட்ட அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிரகிரியவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 20 தவிர ஏனையோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தனது தலைவர் பதவியை கூட தியாகம் செய்து அனைத்து தெரிவுகளையும் ஜாப் விதியின்படி மூலக்கிளையிலிருந்து தெரிவு செய்வதில்தான் உறுதியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அத்துடன் நாளை மறுதினம் திருகோணமலை மாவட்டத்தில் வருகின்ற வழக்கு ஆட்சேபனைகளை இணைக்கின்ற மறுமொழிக்கான நாளாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காலம் தாழ்த்தாத வகையில் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையிலான ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விபச்சார விடுதிகளை சுற்றி வளைத்து களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் 7 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடவத்து எல்தெனிய பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் ஒன்றும் கடவத்தை பகுதியில் இன்னுமொரு மசாஜ் நிலையமும் சோதனையிடப்பட்டுள்ளது. இதன்போது எல்தெனிய பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் 4 பெண்களும் கடவத்த பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் ஹெகுரன்கெத்து, குருநாகல், லக்மனு, திசமஹாராமய, எம்பிலிப்பிட்டியே, கொட்டாவ மற்றும் பியாங்குட ஆகிய பகுதிகளை வசிப்பிடமாக கொண்டவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை இவர்கள் 25 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களை மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் விதம் தொடர்பிலான செயற்பாடுகளை ஆரம்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாம்பிட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிக மின்சார வாகனங்களை கொண்டு வருவதில் கவனம் செலுத்தி வருகின்றோம். வாகனங்களை எப்படி இறக்குமதி செய்வது என்பது குறித்து ஆயத்தத்திற்கு தயாராக உள்ளோம். அத்துடன் இது தொடர்பான குழுவின் அறிக்கை ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை வானில போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் லஞ்சம் வாங்கும்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ராஜேல கந்தலாய் பகுதியை வசிப்பிடமாக கொண்டு 45 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
குறித்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரி கடந்த 15ஆம் திகதி மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை கடமை நேரத்தில் பரிசோதித்த போது உரிய ஆவணங்களின்மையால் லஞ்சமாக 10,000 ரூபாயை கேட்டுள்ளார். இதன்போது 5,000 ரூபாவை கொடுத்துவிட்டு மீதி தொகையை 17ஆம் திகதி அன்று மாலை பெற்றுக்கொள்ளும் போது லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் அந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை கந்தளாய் நீதிமன்ற நீதவானிடம் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சியில் அரசு தனியார் பேருந்து போட்டியால் பயணிகள் தொடர்ந்தும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலகம் முன்பாக 18/7/2024 அன்று பிற்பகல் 2:45 மணியளவில் 2 பேருந்து சாரதி மற்றும் நடத்துனருக்கிடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தது. பயணிகளை ஏற்றுவதற்கு முண்டியடித்த பேருந்துகள் வவுனியா நோக்கி பயணித்திருந்த நிலையில் இம்முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பயணிகளுக்கும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். தொடரும் இந்த முரண்பாட்டை தீர்த்து பயணிகள் பாதுகாப்பாக பொது போக்குவரத்தினை பயன்படுத்தி உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோருகின்றனர். இந்த போட்டி காரணமாக விபத்துகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.